வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்னை ஐஐடியில் இன்று நடந்த ஒரு விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரியும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிப்பதற்கு பதிலாக மகா கணபதி என்று தொடங்கும் சமஸ்கிருத பாடல் இசைக்கப்பட்டதை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்படவில்லை, தேசிய கீதமும் இசைக்கப்படவில்லை என்பது கண்டனம் தெரிவிப்பவர்களுடைய குற்றச்சாட்டு. இந்த நிகழ்வு திட்டமிட்டு தமிழை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டது அல்ல. மாணவர்கள் அவர்களாக விரும்பி பாடிய ஒன்று. இது நாங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்வு அல்ல என்று ஐஐடியின் இயக்குனர் திரு பாஸ்கர் ராமமூர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதில் தங்களுக்கு தயக்கம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த விமர்சனத்தை, அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்த்தரப்பு தயாராக இல்லை. திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று. மாணவர்கள் அவர்களாகவே முன்வந்து பாடினார்கள். ஒரு சமயத்தின் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை போற்றி புகழும் ஒரு பாடலை அவர்களாகவே பாடினார்கள் என்று ஐஐடி நிர்வாகம் தரக்கூடிய விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதை தனித்த ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்க முடியாது. கடந்த காலத்தில் எப்போதெல்லாம் அண்மை காலத்தில் குறிப்பாக சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியை திரிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து வந்தது. அந்த நிகழ்வுகளின் நீட்சியாக இதை பார்க்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். விஜயேந்திரர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்காமல் அவமதித்த செயலின் வடு காய்வதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு அவமதிப்பு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம் தெரிவித்திருக்கிறார். இந்த விமர்சனங்கள் ஏற்புடையவையா? மத்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் ஐஐடியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழ்த்தாயை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு ஏற்கத்தக்க ஒன்றா? ஐஐடியில் நடந்த நிகழ்வுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும், அமைச்சர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது, வலியுறுத்துவது என்பது ஏற்புடைய கருத்துதானா? விவாதிக்கலாம். நம்மோடு கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன், மதிமுகவின் வழக்கறிஞர் திரு அந்திரிதாஸ், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தன், இவர்களோடு விரைவில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு இணைய இருக்கிறார். வணக்கம். கல்வியாளர் ராமசுப்ரமணியன் அவர்களிடந்தே தொடங்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மாற்றாக சமஸ்கிருதத்தை பாடலாமா? இது மாற்று அப்படின்னு பார்க்குறீங்களா, வேண்டுமென்று அவமதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறீங்களா? உங்கள் கருத்து இதில்? முதல்ல இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கி 2-3 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ரொம்ப பரம ஏழை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ கொஞ்சம் திருடினாருங்கிறதுக்காக அவரை அடித்து கொலை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இரண்டாவதாக 1590 பேர் இறந்துபட்டு இருக்கிறார்கள். அவருடைய அவங்களாம் இறந்தார்களா, கொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு இன்றைக்கி பேசுவதற்கு நேரம் இல்லை. அவங்க எலும்புகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது தவறான முறையில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த சமயத்தில் இதை பற்றி நாம் பேசுவதற்கு தயக்கம் ஒன்றும் இல்லை. இப்போ மது கொல்லப்பட்ட சம்பவம், அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அனைவரையும் பதற வைத்த ஒன்று. அதில் மாற்று கருத்தில் அதற்கு செய்தியில் மிக மிக முக்கியத்துவம் தரப்பட்டது. அது மலையாள மொழியில் மட்டும் இல்லை, இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் அது ஒரு பரவலாக பேசப்பட்டது. அதில் இன்னொரு தரப்புன்னு ஒன்று இல்லை. அதில் மதுவை அடித்து கொன்றவர்கள் அந்த கொலையை நியாயப்படுத்தும் தரப்பு அப்படின்னு ஒரு தரப்பு இல்லை. இந்த 1590 செய்திகளில் அதை பேசுவதற்கும் எங்களுக்கு எந்த தயக்கம் இல்லை. அது செய்தியில் முக்கியத்துவம் பெற்று அந்த செய்தியில் போயிட்டுருக்கு. இன்றைக்கு கூட வைகோ அவர்கள் கண்டித்திருக்கிறார், சுபோதயகுமாரன் போன்றவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணை அதிக முறையாக நடத்த வேண்டும், உண்மை வெளிவர வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதை விவாதிப்பதில் எந்த தயக்கமும் இல்லை. அது தொடர்பான மேலதிக விவரங்கள் வரட்டும், அதில் உண்மையில் என்ன நடந்ததுன்றது புலன் விசாரணையில் சொல்லட்டும், நாம் அதை விவாதிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இதுவும் இல்லை.
ரொம்ப நன்றி மிஸ்டர் குணா. சரி, அடுத்ததாக இதில் வருவோம். இந்த ஐஐடியில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ், நான் ஐஐடியில் பல முறை சென்றிருக்கின்றவன், அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துவாங்க. அது கலாச்சார விழாவாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் மற்ற எல்லா மேட்டர்ஸாக இருந்தாலும் கூட அதில் முக்கியமாக மாணவர்களே எடுத்து நடத்தக்கூடிய விழாவாக அமையும். இன்றைக்கி ஒரு எம்ஓயு போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஐஐடியும் சேர்ந்து கொண்டு இந்த சாகர்மாலா அப்படிங்கிற திட்டத்துக்காக ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. அது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த மகா கணபதி மனசா ஸ்மராமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை அது மாணவர்கள் பாடுகின்றார்கள். நீங்கள் சொன்னது போல் அந்த இயக்குனர் பாஸ்கர் ராமமூர்த்தி அவர் தெளிவாக சொல்கிறார், இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய சமாஜம். அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாராவது ஒரு 2 மாணவர்கள் வந்து சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் 2 பாடலை ஒலிக்கிறோம் அப்படின்னோ, அல்லது ஒரு வேறு யாராவது 2 மாணவர்கள் வந்து நான் குருத்வாராவில் இருக்கிற 2 ஸ்லோகன்ஸை நாங்கள் சொல்கிறோம்னு அவங்க சொன்னாலோ, அல்லது குரான்லேருந்து சிலதை நாங்கள் ஓதுகிறோம், அது எங்களுடைய இறை வழியை நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னாலோ, இதே ஒரு தன்மையோடு இது வழக்கமாக நடக்கிறது தான். எல்லாம் இறைவர்கள், ஏதேனும் ஒரு இறைவனை புகழ்ந்து போற்றி பாடினா அதில் என்ன தவறு? ஏதோ ஒரு மாணவர் வந்தார், ஒரு முஸ்லீம் மாணவர் வந்தார், அவர் அல்லாவை புகழ்ந்தார். ஒரு கிறிஸ்தவ மாணவர் வந்தார், அவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து போற்றி பாடினார். அப்படின்ற அளவில் அது வழக்கமாக நடக்கிற நிகழ்வு அப்படின்னு கடந்து போவீங்களா? இல்லை, அதை நீங்கள் கேட்குற கேள்வி ரைட்டு. பட் அது மாதிரி நடக்கலையே. நம்ம இல்லாத நாம் கற்பனையாக எனக்கு பேசணும். இன்றைக்கி நடந்தது இந்த கணபதி பாட்டு பாடினாங்க. ஆக அதோடு தான் உடனே மொழியாக அதை வந்து அல்லாவை பற்றி பாடினார்கள், இயேசுவை பற்றி பாடினா. அப்போ அது அந்த வி வில் கம் டு தட் வென் வி ஆர் நியரர் டு தட். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்போ பேசலாம். ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு அரசு அப்படின்னா, ஒன்று யூரோப்பில் உள்ள ஒரு தேரி, மற்றவங்க சொல்கிறது வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசுக்கும் மதத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்றது. இந்தியாவில் அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம்ன்றது எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது அப்படின்றது. இதுதான் கரெக்ட். ரெண்டாவது தான் கரெக்ட். ஒவ்வொரு பார்வை மாறுபடுது. அதுக்கு அங்க இருக்கிறது காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஸ்டேட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சர்ச். இங்க வந்து ட்ரீட்டிங் ஆல் ரிலிஜன்ஸ் ஈக்குவல். ஆமா, அதுதான் கரெக்டானது. பட் ஆனா இங்க ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஒண்ணுக்கு பிரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் தரப்படுதா? அப்படி இல்லை சார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஸ்டூடெண்டா பாடினது. அதை வந்து நீங்க வந்து ஏன் பாடினீங்கன்னு அவங்கள வந்து அவங்களோட சுதந்திரத்தை நாம தலையிட முடியாது. ஒரு மத்திய அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில ஸ்டூடெண்ட் வந்து தானாக பாடினார் அப்படின்னா நான் தான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து most of the function I have visited IIT several times. அங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்தையும் தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஏதோ பாடினாங்கன்னா அதுக்கு வந்து நாம் வந்து உள்ளர்த்தம் கற்பிப்பது என்பது அர்த்தம் அல்ல. ஒன்று. ரெண்டாவதாக நீங்கள் இந்த இது ஸ்டேட்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இது சர்ச்சஸ் அப்படின்னு சொன்னால் அது காரணமே அங்கே நீங்கள் இட்டாலி எடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த சர்ச்சஸினுடைய ஆதிக்கம் கவர்மெண்ட் மேலே ரொம்ப அதிகமாக தான். இதுக்கு மேலே விளையாடாத, உனக்கு தனியாக ஒத்துணுட்டு இடம் கொடுக்குறேன், அங்கே போய் உட்காந்துக்க, கவர்மெண்ட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாதுங்கிறது தான் அதுதான் காரணமாக அமைந்தது. ஆகவே நம்ம இதை பற்றி பெரிய சர்ச்சை பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இந்த தமிழை வந்து ரொம்ப புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழுக்கு இருக்கை வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம கோடியாக பணத்தை அமைச்சுட்டுருக்கோம். அப்போ அமெரிக்காவில் இங்கிலீஷே பேசக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப வரவேற்கத்தக்கது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்போ நம்ம அதே ஒரு நியாயமாக நம்ம சொல்ல முடியுமா? அதை இல்லை, அது நம்ம காசு போட்டு ஒரு அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சேரை நம்ம அதே தான் சார். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து படிக்கிறாங்க, அவங்க வந்து பாடுறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க யார் பாடுறாங்க? யார்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார் பாடுறாங்க. அடுத்ததாக இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் பணம் பண்ணது ஒரு நம்ம ஊரில் டீம்டு யூனிவர்சிட்டினாலும் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்தது வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஐஐடிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அமைச்சர் கலந்துக்கிறார். அதில் வந்து அவங்க அரசாங்கத்துக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அது ஐஐடி நிர்வாகம். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். திரு கட்கரிக்கோ அல்லது திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அவங்க என்ன ப்ரேயர் பாட போகிறாங்க ஏதாவது தெரியும்? முன்னாடியே அவங்கள கூப்பிட்டாங்க, எம்ஓஇ சைன் பண்ணுறதுக்கு அவங்க வராங்களே ஒழிய அவங்களுக்கு இவங்க என்ன பாட்டு பாடுவாங்க? நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க? நீங்கள் ப்ரேயர் வந்து தமிழ் வாழ்த்து பாடுவீங்களா அல்லது தெலுங்கு இதில் பாடுவீங்களா, சம்ஸ்கிருதத்தில் பாடுவீங்களா? இது வந்து மத்திய அரசில் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்குது.
அதன் காரணமாக அந்த அரசுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறார்கள். அடையப்பா இது நம்முடைய கற்பனையை தட்டி விட்டா என்ன இருக்கு. இப்போ இதே ராமதாஸை பற்றி சொல்றீங்க, டாக்டர் ராமதாஸ். அவர் 2016 என்ன தெரியுமா சொன்னார்? இந்த கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், காமராஜர் வாழ்த்தை கொடுங்க. ஏன்னா அவர் தான் கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர். 2016 அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா இல்லையா? ஆகவே நீங்கள் அதையும் எடுத்து பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு நியதி, இன்னொருத்தருக்கு இன்னொரு நியதின்னு பேசணும். அதை இடத்துக்கு மாறி மாறி அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை சொல்கிறது, இல்லை என்ன பிடிக்காததை நம்ம ஏதோ பேசுறது. நான் இன்னொன்று கேட்குறேன், நம்ம இதில் ஒயிட் ஹவுஸில் நான் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நான் தியாகவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். ஐஐடி சம்பவத்தை தனித்து பார்க்கணுமா, இல்லை சில போக்குகளுடைய நீட்சி அப்படின்னு பார்க்கணுமா? திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்தாங்க. நீங்கள் அதோட உடன்படுறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சி என்று மட்டும் பார்க்க முடியாது. ஐஐடிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய தன்மை, அது நடத்தப்படுகிற முறை, தரம் என்று சொல்லப்படுகிற அதனுடைய தன்மை, இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு தீவாக அந்த ஐஐடி இருக்கிறது. தமிழுக்கும் அது ஒரு தீவாயிடுது. தமிழ் வழி கல்வி அங்கு கிடையாது. அந்த நிறுவனத்தினுடைய அடையாள முத்திரையை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ் ஒளிபரப்புகளை அதில் காட்சியில் காட்டிட்டு இருக்கிறோம். அதில் கீழே என்ன இருக்குன்னு கொஞ்சம் நல்லா இது பண்ணி காட்டுங்க. வடமொழியில் எழுதப்பட்டிருக்கு சித்திர் பவதி கர்மஜா. சித்திர் பவதி கர்மஜா என்பது பகவத்கீதையினுடைய வாசகம். 4வது அதிகாரத்தில் 12வது ஸ்லோகத்தில் வரக்கூடியது. அது சித்திர் பவதி கர்மஜாங்கிறது கர்மயோகம் பற்றிய வாசகம். அது இதுதான் ஐஐடியினுடைய முத்திரை வாசகம். இது சத்தியமேவ ஜெயத்தையோ இல்லை அரசாங்க வாசகமோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்டதோ இல்லை. பகவத்கீதையை எடுத்து தான் அதில் முத்திரையாக பதிச்சு வச்சிருக்கிறாங்க. நிறுவனத்தினுடைய கம்போசிஷன் இருக்குது பாருங்கள், அதனுடைய ஃபேக்கல்ட்டி எப்படிப்பட்டது, அங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்ட்டிருந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடிய புகார்கள், இது எல்லாவற்றோடு இணைத்து தான் இதையும் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரிவு மாணவர்கள் தங்களுக்கான ஒரு சங்கம் வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இப்போ அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம்னு ஒன்று நடத்துனாங்க. அந்த மாதிரி இந்த கருத்துடையவர்கள் ஒரு வித்யார்த்தி பரிஷத் மாணவர்கள் வேற ஒருத்தர் நடத்துகிறாங்க. அதில் மகா கணபதியை பாடட்டும் வேற ஒன்றை பாடட்டும், அதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை, அது மனசாட்சி சம்பந்தப்பட்டது. இங்கே இது அரசு விழா, அரசினுடைய அமைச்சர் கலந்து கொள்கிறார். இன்னொன்று இப்போ நம்மளால் நினைவுபடுத்திக் கொள்வோம், இதுவரை எந்த அரசு விழாவிலும் ஐஐடியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடியது கிடையாது. நீங்கள் ஏதோ புதுசாக வந்துட்டு தான் நினைக்க வேண்டியதில்லை. எப்போதுமே தமிழை புறக்கணிக்கிறது. எனக்கு இந்த கடவுள் வாழ்த்தில் தமிழை பாடுறாங்களா இல்லையாங்கிறத விட முக்கியம், தமிழ் வழி கல்விக்கு நேர் எதிரான ஒரு நிறுவனம் அது. அதனுடைய விளைவு தான் உலகத்தில் இது போன்ற தொழில்நுட்ப கழகங்களில் அதனுடைய இடம் 500 நெருங்குது. முதல் 2 உதாரணம்லாம் இல்லை. அதிகாரபூர்வமான புள்ளி விவரங்கள் உலக அளவில் கல்வி நிறுவனங்களை பரிசீலிக்கும் போது அதனுடைய இடம் 497 498 இப்படி தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அது. பிரெயின் ட்ரெயின்னு சொல்லப்படுகிற, நானும் நீங்களும் கொடுக்குற வரிப்பணத்தில் இங்கிருந்து ஆட்களை தயார் செய்து அயல் நாடுகளுக்கு கூலிகளாக அனுப்புகிற ஒரு நிறுவனம் தான் அது. என்ன தரம் இருக்க முடியும் ஐஐடிங்கிறதுல? அதனால மாணவர்கள் விரும்பி போறாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது, ஆஸ்பிரேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க விரும்பி போறாங்க. அதுக்கு விரும்பி போறாங்க. நிறுவனத்தை எப்படி யார் செலவுல போறாங்கங்கறானே, யார் செலவுல போறாங்கங்கற, அதுக்கு எவ்வளவு செலவிடப்படுது? தொடக்க கல்விக்கு அந்த மாதிரி செலவிடப்படுகிறதா? குடிநீர் தேவைக்கு அந்த மாதிரி செலவிடப்படுகிறதா? எத்தனை மாணவர்களுக்கு தொடக்க கல்வி உயர்நிலை கல்வி கிடைக்குது? அது இன்னொரு விவாதம், ஐஐடி சார்ந்த இன்னொரு விவாதம். அதனுடைய பிற்பகுதியில் இல்லை, எனக்கு இது ஐஐடி பற்றி விவாதிக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு நான் சொல்றேன். என்பது தமிழை புறக்கணித்தல் என்பது ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோடு முடிஞ்சு போறதில்ல. தமிழ் தாய் வாழ்த்து இதர விஷயங்களை தமிழ் தாய் வாழ்த்து பாடலுங்கிறது மட்டுமல்ல. அங்க இது மகா கணபதி யோகம் பாடுறாங்கன்னா வைணவர்கள் மகா கணபதியை ஒத்துக்குவாங்களா? கிறிஸ்தவர்கள் ஒத்துக்குவாங்களா? ஓரிரை கொள்கை கொண்ட முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஒரு மதச்சார்பற்ற எல்லா மதத்தையும் சமமா வச்சிருக்கீங்கன்னா எல்லா மத பாடலும் அங்க பாடப்படுதா? அது எப்படி முடியும்? மத பாடலை மதச்சார்பின்மை என்பது செக்குலரிசம் என்பது ஈக்குவாலிட்டி டு ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்றது தப்பு. அது வேற விஷயம். அந்த வார்த்தையை ஆங்கில சொல்லே தமிழ்ல தான் நம்ம மதச்சார்பின் நம்ம ஊர்ல தான் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேற எந்த நாட்டிலையும் செக்குலரிசத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க.
பிரான்ஸ்லாம் செக்குலரிஸ்டினுடைய ஆரம்ப பூமி. ஒரு காலத்தில் கிளரிக்கலிசம் மேலோங்கி நின்று கிளரிக்கலிசத்தை தோற்கடித்து செக்குலரிசம் வந்துச்சு. திருச்சபை நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கூட அவர்கள் இறை வணக்கம் பாட முடியாது. அந்த மாதிரி செக்குலரிசம் அது. ஜோன் ஆஃப் ஆர்க்கை போற்றி கொண்டிருப்பார்கள், ஆனால் நிறுவனத்துக்குள்ளே விட மாட்டாங்க, அரசு நிறுவனத்துக்குள்ளே விட மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வச்சு அப்படி இந்த அர்த்தத்தில் வச்சுக்கிட்டா கூட ஈக்குவாலிட்டி டு ஆல் ரிலீஜன்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மகா கணபதி யோகம் என்பது எல்லா ரிலீஜன்ஸுக்கும் ஈக்குவாலிட்டியாதே? அல்லது ஒருவேளை அறிவியல் இதுதான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மாநாட்டில் போய் நம்ம பிரதமர் சொன்னார் பாருங்க, நம்ம அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி மனித முகத்தில் ஞான முகத்தை கொண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு அதில் வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னார் பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு அறிவியலை இதன் மூலம் மகா கணபதி யோகத்தில் கண்டுபிடிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இல்ல சார், மகா கணபதி மனதால நினையுங்கள், தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து பாடாம இதுவரையிலும் பாடினதில்லை, அது புறக்கணிப்புன்னு சொல்றீங்க. நிர்வாக தரப்புக்கு வெளியிலிருந்து சொல்லக்கூடிய கருத்து, டாக்டர் சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து என்னன்னா, இது தமிழ்நாட்டு அரசு விழாக்களில் தான் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடணுன்றது கட்டாயம். இது மத்திய அரசின் நிறுவனம், மத்திய அரசின் உதவியோடு இயங்குற நிறுவனம், இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பில்லை. அங்கு தமிழ் தாய் வாழ்த்தை பாடணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது, அப்படி ஒரு புரோட்டோகால் இல்லை. இது தமிழ் நிலம், தமிழனுக்கு சொந்தமான நிலம், தமிழ்நாட்டில் இருக்கிற இடம். தமிழ்நாடு அரசுக்கிட்டே உங்களுக்கு எதுவுமே தேவையில்லையா? தமிழ்நாடு அரசுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நலன்கள் சம்மந்தப்படாத ஒரு தீவான்னு நான் கேட்குறேன். நான் அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி, இது ஸ்பெஷல் டெல்லி ஜோனாது அப்படி இருந்துச்சுன்னா சொல்லணும். அதை நமக்கு உங்களுடைய இடஒதுக்கீடு கொள்கை எங்களுக்கு ஆகாது, உங்களுடைய தமிழ் வழி கல்வி கொள்கை ஆகாது, எனவே உங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து ஆகாதுன்னா சொல்லட்டும், அவங்க வெளிப்படையாக சொல்லட்டும். அப்போ தமிழக அரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி ஒரு நிறுவனத்தை எதுக்கு இங்கே அனுமதிக்கணும்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இந்த ஐஐடி மாதிரி நிறுவனங்கள்னால எந்த கல்விக்கும் எந்த பயனும் இல்லை. தரமில்லாத கல்வி, தாய்மொழி அல்லாத ஒரு கல்வி தரமான கல்வியாக இருக்கவே முடியாது. அது ஐஐடியாக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி. அதற்கும் மேலே அந்த நிறுவனத்தில் கடந்த காலத்தில் நடந்திருக்கிற சம்பவங்களை பற்றி வந்திருக்கிற புகார்கள், நாங்கள்லாம் சமூக நீதி பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தோம். அதுக்காக வேண்டி பேராசிரியர்கள் மாணவர்கள் கொடுத்துருக்க எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அது ஒரு தீவு தான். அது பகவத்கீதையை தான் அது. நீங்கள் அங்கே போகலாம். டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னது 100க்கு 100% நான் என்டாஸ் பண்றேன். ஏனென்றால் 1970 இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அது தமிழக கல்வி நிலையங்களுக்கு தான் பொருந்துமே அல்லாது ஐஐடிக்கு பொருந்தாது. நீங்க அந்த இடம் தனித்தீவு என்ன வேணாலும் சொன்னாலும் சரி, அந்த இடத்துக்கு அந்த இது பொருந்தாது. நான் முதல்ல சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணது. ரெண்டாவது 1970 நோட்டிஃபிகேஷன் படி இட் வில் நாட் அப்ளை டு ஐஐடி. அதனால அங்கே பாடணுங்கிறது நீங்கள் ட்ரஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அவங்க இன்னைக்கு பண்ணது ரைட்டு தான். தமிழ் தாய் வாழ்த்தும் பொருந்தாது, மகா கணபதி அவங்க பாடினா அது பொருந்தும். அவங்க ஏதோ பாடிட்டு போறாங்க, ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பாடுறாங்க, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பாடுறாங்க, அவங்க மனசுல மகா கணபதி பாடுறாங்க, நீங்க சொன்னாப்புல வேற ஏதோ ஒன்று பாடுறாங்க. இது நீங்க அவங்கள கம்பல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க சுதந்திரத்தில் நீங்க தலையிட முடியாது. அது மத்திய அரசின் நிலம் இடம், மத்திய அரசு கட்டுப்படுத்தாதுன்ற பார்வையை டாக்டர் ராம் சுப்பிரமணியம் முன்வைக்கிறார். தாஜ் கோரமண்டல்லையோ அல்லது ஜிம்கானா கிளப்ல முன்னாடி வேட்டி கட்டிட்டு போனால் இது எங்களுக்கு சொந்தமான இடம், எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, ட்ரெஸ் கோட் இருக்குது, எனவே வேட்டி அணிந்தவர்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சட்டம் கொண்டு நீங்கள் இந்த மண்ணில் என்ன நிறுவனமாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மரபுகளை மதிக்கணும், நீங்கள் தமிழர் உடை அப்படின்னு ஒன்று வேட்டி கட்டிட்டு வந்தால் நீங்கள் அனுமதிக்கலைன்னா 2 ஆண்டுகள் வரையிலும் நாங்கள் சிறை தண்டனை விதிப்போம் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றுனாங்க. அது சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னென்னா, அது ப்ரைவேட்டோ, அது கம்ப்ளீட்லி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது 100 பேர் சேர்ந்து ஒரு கிளப் ஆரம்பித்து நடத்திக்கிறாங்க. அதில் நாங்கள் என்ன உடை போடணும், நாங்கள் என்ன பண்ணணுன்றது நாங்களே தீர்மானிச்சுப்போம், யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றதை நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்றது அவங்களுடைய ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் மீறி அந்த சட்டம் இயற்றப்பட்டது, அதுக்கு அனைத்து கட்சி ஆதரவோடு இயற்றப்பட்டது. இப்போ 2 பார்வைகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசு நிறுவனம்னாலும் தமிழ்நாட்டை மதிக்கணும், தமிழ்நாட்டு உணர்வுகளை மதிக்கணுன்ற ஒரு பார்வை. அவசியம் இல்லை, அதுக்கு சட்டத்தின் தேவை இல்லை, அப்படி ஒரு அவசியம் நெருக்கடி இல்லைன்ற ஒரு பார்வையை இவர் முன்வைக்கிறார். சட்டமே இல்லை. அது மாதிரி உங்கள் கருத்துல என்ன? நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னீங்க, தனியார் கூட்டங்களில் தாஜ் கோரமண்டல் போல இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் ஏதாவது இருக்குமானால் அவர்களுடைய ட்ரெஸ் கோட், அவர்களுடைய ஆடை என்று அவர்கள் அழைப்பதிலே போடுவார்கள், இதுதான் ட்ரெஸ் கோட் என்று.
அப்படித்தான் வழக்கம், அந்த கிளப்புகள்லாம் அப்படி தான் வழக்கம். ஆனால் அதையும் மீறி தமிழ்நாட்டு உடையான வேட்டையை அனுமதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு, அது அவமதிப்பு, தமிழ் பண்பாட்டிற்கு அவமதிப்பு என்று சொல்லி அரசாணை பிறப்பித்திருக்கிறது, சட்டம் இயற்றிருக்கிறது. ஆக வேட்டி அணிந்து செல்வதை அனுமதிக்க வேண்டும், மறுக்கக்கூடாது என்று சட்டம் அளித்திருக்கிறது, சட்டம் அதில் வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் சட்டம் இருக்கிறது. அதாவது கவர்மெண்ட் ஆர்டர், சட்டம் என்று சொல்ல மாட்டேன், அரசு ஆணை இருக்கிறது. அந்த அரசு ஆணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகளிலே முதலிலே பாட வேண்டும், இத்தனை மணித்துணிகள் அது இருக்க வேண்டும், இந்த ராகத்திலே அமைய வேண்டும், இந்த மெட்டிலே தான், அதாவது இந்த இசையமைப்பாளர் அமைத்த அளவிலே தான் அது பாடப்பெற வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பிடும் பொழுது ஐஐடி அந்த அரசாணைக்குள்ளே வராது. இது தமிழ்நாட்டிற்குள் இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்ற வாதங்கள் எல்லாம் அவசியம் இல்லாது நாம் வேண்டுமென்றே திணிக்கின்ற வாதமாகத்தான் நான் கருதுகிறேன். மிக தெளிவாக இருக்கிறது அரசாணை. அது ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு இணையோடு இருந்து செய்த அரசாணை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கலைஞர் அவர்கள் போட்ட அரசாணை. அந்த அரசாணை மிக தெளிவாக இப்படித்தான் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க வேண்டும். ஆனால் தமிழ் வாழ்த்தை எல்லா இடங்களிலும் பாடினால் என்னை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் நான் தமிழை நேசிக்கிறவன். அதிலும் ஒரு சிறிய வருத்தம் என்னவென்று சொன்னால், அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதிய அந்த கருத்தாக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய புலவனுடைய உரிமையானது, கருத்தானது அங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லை. அங்கே சட்டமன்றம் கூடி எனக்கு எண்ணிக்கையில் இருக்கிறது என்று மாற்றலாம், ஆனால் ஒரு படைப்பாளியினுடைய கருத்தை சட்டமன்றம் தீர்மானிக்க முடியாது. இல்லை, சில காரணங்களால் சுருக்கம் கருதி எழுதியிருக்காங்க. ஆரியம் போல் வழக்கொழிந்ததுன்னு ஒரு இருக்கிறப்ப ஆரியம் போல் ஆண்டவனுக்கு ஒப்பிட்டு அது சொன்ன கருத்து என்னன்னா, நம் மொழியினுள் வாழ்த்த பாடும் போது இன்னொரு மொழியை நாம் ஏன் குறைத்து ஆக படைப்பாளியினுடைய கருத்து அங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை சட்டமன்றத்திற்கு கிடையாது. ஏனென்றால் அது என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். அது எசன்ஸ் என்ன வேணா நீங்க காரணம் அதுக்கு என்ன வேணா சொல்லுங்க. சோ தமிழ்த்தாய் அது ஒரு பெரிய ஒரு ஆட்சேபனையாக நான் கிளப்பவில்லை. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினால் மகிழ்ச்சி, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினால் மகிழ்ச்சி. இப்ப பாடாதது வருத்தமா இல்ல பாடாததுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு? ஒரு மிகப்பெரிய குற்றமாக கூண்டிலே ஏற்றி கேட்க வேண்டிய கேள்வியாக நான் கருதவில்லை. மகாகணபதி பாடியது ஒரு தமிழர் தான். மகாகணபதி என்று சமஸ்கிருத பாடலாக இருக்கலாம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், நிகழ்ச்சிகள், மிகப்பெரிய இலக்கியங்கள் அத்தனையுமே சமஸ்கிருதம் கோலோச்சிய காலத்திலே எழுதப்பட்டது. சமஸ்கிருதம் இறந்து போன காலத்தில் என்று சொல்ல முடியாது. சமஸ்கிருதம் இருக்கிற காலத்திலேயே தமிழ் சிறந்து விளங்கியது. இப்பொழுது சமஸ்கிருதம் தமிழை விழுங்கிவிடும் என்று சொன்னால், ஆந்திராவிலே தெலுங்கு தள்ளி இல்லையா? அந்த தெலுங்கு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல சமஸ்கிருதத்தையும் உருதையும் கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக சமஸ்கிருதத்தை தெலுங்கு தள்ளியை சமஸ்கிருதம் தள்ளி கொண்டு போகும் என்று அவர்கள் சொல்லவில்லையே. ஆக இவை எல்லாம் வேண்டுமென்றே திணிக்கப்படுகின்ற வாதங்கள், போராட்டங்கள். அந்தரிதாஸ் உங்க கருத்து? ஒரு சின்ன விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய மூதாகரமான விஷயம் ராமசுப்ரமணியம் அவர்கள் அழகாக கேட்டார்கள். 1600 உயிர்கள் தமிழர்கள் தானே, அவைகள் என்ன ஆனது என்ற ஒரு விவாதம் கூட தமிழ்நாட்டிலே கிடையாது. அதை மறைப்பதற்கு கூட இது பயன்படுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். கேட்பவர்கள் அதுக்கு வேற காரணம் சொல்லலாம், அதுக்கு நான் வேற கவுண்டர் சொல்லலாம். ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவினுடைய கலாச்சார அடையாளம், இந்துத்துவா தான் எங்களுடைய மத கோட்பாடு, இந்தி தான் எங்களின் தேசிய மொழி, சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றுக்குமான தாய் என்கின்ற நிகழ்வை நிரூபிக்க அடிக்கடி நகடுகின்ற நிகழ்விலே இது ஒன்றாக கருதப்படுகிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள், வரலாறு திரும்புகிறது என்று சொல்வார்கள். 2015 மே 24ஆம் தேதி பெரியார் அம்பேத்கருடைய படிப்பகம் திடீரென்று ரத்து செய்யப்படுகிறது, அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இதை நாம் கருத வேண்டும். அதைவிட இன்றைக்கு இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அறிக்கை இருக்குது, அது தீப்பட்ட இடத்தில் தேல் கொட்டுவதை போல இருக்கிறது. இது என்ன, நாங்கள் என்ன மியூசிக் ஸ்கூலா நடத்துறோம் அப்படின்னு கேட்கிறாரு.
நாங்கள் என்ன மியூசிக் ஸ்கூலாக நடத்துகிறோம், அவரவர்கள் விருப்பத்தை ஏற்பவர்கள் பாடிக்கொள்ளலாம். இது என்ன விருப்ப பாடமா? அல்லது இது என்னது எலெக்டிவ், எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கலாம்னு சொன்ன எலெக்டிவ் சப்ஜெக்டா? இது கிடையாது. விரும்பினா பாடலாம் அப்படின்னு சொன்ன விருப்ப பாடல் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது விருப்ப பாடம் கிடையாது. சாலை போக்குவரத்து துறையும் ஐஐடியும் கலந்து கொள்கின்ற ஒரு அபிஷியல் ஃபங்க்ஷன், அரசு விழா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற ஒரு அரசு விழாவில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்போ கூட அப்படிதான் சொன்னாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு மே 24ஆம் தேதி 2015 அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்யும் போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து மாட்டுக்கறி உண்பதை, மகாராஷ்டிராவிலே மாட்டுக்கறிக்கு தடை செய்வதை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக ஒரு செமினார் நடத்தினார்கள் சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தா விவேகானந்தா படிப்பு வாசகர் வட்டம்னு அங்கேயே தான் இருக்குது. அவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு அவர்களும் கருத்தியல் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ HR மினிஸ்ட்ரிக்கு போட்ட ஒரு மொட்டை கடிதாசை வைத்துக்கொண்டு அன்றைய தினம் மே 24ஆம் தேதி அந்த அங்கீகாரம் தடை செய்யப்பட்டது. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வெமுலா அவர்களும், ரோஹித் வெமுலா அவர்கள், அதுக்கப்புறம் கன்னியாகுமார் அவர்களெல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது பரவலாக வந்ததிலிருந்து முதல் நாளே முதல் சுற்றறிக்கை, இந்த அரசாங்கத்துடைய முதல் சுற்றறிக்கையை உள்துறை அமைச்சராக ரிஜி அவர்கள் சொன்னார்கள். மத்திய அரசில் இருந்து வருகின்ற எந்த சுற்றறிக்கையாக இருந்தாலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் போட வேண்டும், ஆனால் இந்திக்கு முன்னுரிமை தர வேண்டும் சொல்லி கேட்டார். அப்ப மற்ற மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இணையதளத்தில் நம்ம ஒரு ராஜஸ்தான்ல ஒரு மத்திய அரசினுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு சுற்றறிக்கை போடுறாங்க. அது கேரளால பார்த்தா மலையாளத்திலே தெரிய போது, ஆந்திராவில் பார்த்தா என்ன தெலுங்குல தெரிய போது. இணையதளம் சொன்னா அங்க என்ன போடுறாங்களோ அதுதான், மகாராஷ்டிரால ராஜஸ்தான்ல என்ன போடுறாங்களோ அதுதான் தெரிய போகுது. ஆக அந்த இதுல இருந்து இன்றைக்கு ஆரம்பித்து இருக்கிறது. அதுக்கப்புறம் கல்விக்கூடங்களுக்கு இப்பொழுது படிப்படியாக இன்றைக்கு இங்கே சேர்ந்து இருக்கிறது. ஏற்கனவே லலித் மோடி புகழ் மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு 6 மொழிகள் தான் ஐநாவுடைய அலுவல் மொழியா இருக்குது. அதுல இந்தியை அலுவல் மொழியாக, ஐநாவுடைய அலுவல் மொழியாக்குவதற்காக நான் ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் 129 நாடுகளின் திட்டம் அவர்களெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன் அப்படி சொன்னா, இதுக்கு மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற இந்த நாட்டிலே 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகளுக்கும் சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இந்தியிலே பணியாற்றினால் உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு பரிசு தருகிறோம், 2ஆம் கட்டமாக வருகிற 1200 ரூபாய் சொல்லிட்டு ஏன் அறிவிக்கிறீங்க? ஒரு மொழிக்கு மாத்திரம் ஏன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க? எங்களுடைய வரிப்பணத்தை எங்களுடைய தாய்மொழிக்கு நீங்களே செலுத்த மறுக்கிறீர்கள். சமஸ்கிருத வாரம் என்று ஏன் எங்கள் மீது திணிக்கிறீர்கள்? சரி, ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதற்கு மறுப்பாக தியாக அவர்கள் சொன்ன கருத்தே இருக்கு. 2014க்கு பிறகுதான் இதெல்லாம் வேகம் பிடித்தது மாதிரியான ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து அங்கே என்றைக்குமே பாடினதில்லை, அந்த ஏரியாவுக்குள்ள தமிழை என்றைக்கும் அவங்க விட்டதில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தியாக அவர்கள் முன்வைக்கிறார். எனவே நாம ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை பற்றி விரிவாக பேசலாம். ஒரே செய்தி மாத்திரம் நீங்க சொன்னீங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்தியாவில் எங்க இருந்தாலும் இந்தியாவில் இருக்கின்ற யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம், அங்கே சேரலாம். ஆனா என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தையும் பீகார்ல இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தையும் எங்களுடைய மொழி மாநிலத்தை சேர்ந்த மொழி பேசுகின்ற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்ப அவங்களுடைய மொழியை தவிர வேற யாரும் வரக்கூடாது என்று பொதுத்துறை நிறுவனங்கள் இருப்பவர்களை தடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு என்று சொன்னால், என்னுடைய தமிழ்நாட்டிலே என்னுடைய வரிப்பணத்தை கொண்டு நானும் ஒரு வகையில மத்திய அரசுக்கு வரிப்பணம் கொடுக்கிறேன். அந்த வரிப்பணத்தில் இயங்குகின்ற இதில் என்னுடைய தமிழ் வார்த்தை பாட மாட்டேன், ஜனகணமனையும் பாடல, அதுல இதையும் பாட மாட்டேன்னு சொன்னா எந்த வகையில் நியாயம்? அதை ஒத்துக்கொள்ள முடியாது. வேட்டி கட்டியது எப்படி டாஜ் கோரமாண்டலுக்கும் அதே மாதிரி ஜிம்கானா கிளப்புக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர சட்டம் போட்டாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கின்ற எந்த அரசு விழாவாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது என்பது அந்த மாநில மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரமாக கருதப்படுகிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். அப்படி இதற்கு ஒரு சட்டம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கா? இது சட்டம் போட்டு தான் கொண்டு வரணுமா? அவங்க தானாக செய்ய மாட்டார்களா? ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு கல்வி நிறுவனமோ அல்லது வேறொரு நிறுவனமோ இயங்கும்போது மத்திய அரசு சட்டம் மட்டும் அவங்களை கட்டுப்படுத்தும், மாநிலத்தின் இதர சட்டங்கள் கட்டுப்படுத்தாது அப்படின்னு இருக்கிற நிலைமை தொடரலாமா அப்படின்றத பற்றி விவாதிக்கிறது. ராமசுப்ரமணியம், 2-3 விஷயங்கள் இதில் வருது. ஒன்று, தமிழ்நாட்டின் பரப்புக்குள் அது மத்திய அரசு நிறுவனமோ தனியார் நிறுவனமோ இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற மரபுகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் நிர்பந்திக்கலாமா? சட்டம் போட்டு அதை செய்யணுமா அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொன்று, அந்த நிறுவனத்தின் மீதான மற்ற செயல்பாடுகளை பற்றி தியாக அவர்கள் முன்வைச்ச ஒரு விமர்சனம். அதாவது முதல்ல சொல்கிறேன், இந்த ஐஐடி பற்றி எப்போ பார்த்தாலும் விமர்சனம் இருக்குது. இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஐடி ரிசர்ச்சில் இட் இஸ் தி நம்பர் 1 இன் த கண்ட்ரி. அதனால் நாம் அதை குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தமே இல்லை. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ படிக்கிறேன் தமிழ்நாட்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா 31 பேர்.
ஸோ நீங்கள் ஒரு வருஷம் எடுத்து நீங்கள் ஐஐடிக்குள்ளே நுழையக்கூடிய தமிழக மாணவர்கள்னு எடுத்தா 31 பேர் தான். மற்றெல்லாம் வெளியிலேருந்து தான் வராங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க மகாகணபதி பாடுறாங்க. ஒரு விஷயம் அதில் ஒன்றும் தவறாக பார்க்கல. ரெண்டாவதாக தமிழ் தெரிஞ்சா பாடலாமா? தமிழ் தெரிஞ்சா பாடலாம். அந்த தமிழ் மாணவர்களாக இருந்துன்னு அவங்க பாடினான்னா பாடியிருக்கலாம். அந்த இது பீகார்லேருந்து வந்தாங்களோ அல்லது உத்தரப்பிரதேசம் நமக்கு தெரியல யார் வந்தாங்களோ அல்லது ஆந்திராலேருந்து வந்தாங்களோ, ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் கூட சம்ஸ்கிருத பாடல் தான் நிறைய பாடுறவர்கள். அதனால் அவங்க எதில் பாடினா நமக்கு தெரியாது. அடுத்ததாக திருவிக்க நம்ம நண்பர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர், எல்லாருமே கோட் பண்ணுறது. அவரே என்ன சொல்கிறார், எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு நா, நமது தாய்க்கு 2 நா. அதான் நம்ம நாட்டு அது ஒன்று தமிழ், இன்னொன்று சம்ஸ்கிருதம். 2 மொழிகளின் பிறப்படமும் ஒன்றே. அப்போ ஏன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துலேயே சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் இருக்குது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொடுகும் சீராறும் வதனம். வதனம்னா மூஞ்சி. அந்த மூஞ்சிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. திகழ் பரத கண்டம், பரத கண்டை அப்படின்னா அது சம்ஸ்கிருதம். அது பிற தெக்கணும், அதில் சிறந்த திலகம் அப்படின்னா அதுவும் சம்ஸ்கிருதம். அதே மாதிரி திராவிடம் அப்படிங்கிறதும் சம்ஸ்கிருத வார்த்தை. ஸோ அதுலேயே நீங்கள் நீங்கள் ஏன் பிரித்து நீங்கள் சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிற ஒரு தமிழ் பாட்டை ஏன் பாடக்கூடாது? பாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை சார். நீங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது புரிஞ்சுப்பாங்களே இவ்வளோ தமிழ் வார்த்தை இருக்கு. யாரும் புரிஞ்சு இதெல்லாம் எவ்வளோ பேர் புரிஞ்சுனாவும் என்னத்தையும் ஒன்று தமிழை கேட்டிங்கன்னா யார் கம்பராமாயணம் இருக்கு இல்லை சார். நம்ம நாட்டில் இருங்க சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மை டியர் ஃப்ரெண்ட் கொஞ்சம் இருங்க. நம்ம இதுலேயே கம்பராமாயணத்தாருன்னா சேக்கிடார்னு அவ்வளோ மகா மேதாவிகளும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அது. அதனால் எல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு இந்த மாதிரியும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல்னு வச்சுங்களேன். அதுக்கு இருங்க ஒரு நிமிஷம் சார். அதுக்கு நான் நீங்கள் ரொம்ப தேங்க்யூ வெரி மச். நான் மறுபடியும் அது கிளாரிஃபிகேஷன். ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது மாதிரி பேச்சு வழக்குல இல்லை, கிடையாது. அதனால ஆரியமே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமே கிடையாது. பேச்சு வழக்குல ஒரு மொழி இல்லைனாலே அழிஞ்சு இல்லை. யார் சார் சொன்னா? நான் உங்களுக்கு ஒரு மொழி உயிரோட 2 பேர் நம்ம 2 பேரும் தமிழ்ல இருக்கிறதுனால 2 பேரும் பேசுறோம். நான் ஒரு நிமிஷம் சார், நீங்க இதே இங்கேயே நான் பதில் சொல்லியிருக்கேன் மிஸ்டர் குணா. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். ஆகவே ஆனா எனக்கு பேச தெரியுமா அது தெரியாது. அதனால ஆரியம் சம்ஸ்கிருதம் அழிஞ்சு போச்சுன்னு கிடையாது. என்னால படிக்க முடியும். என்னால சம்ஸ்கிருத அபிமானிகள் சமஸ்கிருதத்துல பேசிக்கிற நிலைமை இல்லைன்னா சார் உங்களுக்கு என்னை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சார். எங்க சார்? இங்க இந்தியாலே இருக்காங்க. நீங்க இல்லைன்னு சொன்ன பேசுறது ஒண்ணுன்னு அவசியம் இல்லை. அது எழுதுறது தெரியுமா? இருக்கு. இப்ப சொல்றதுக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். 1500 பேர் தான் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க ஆய்வு குறிப்பு சொல்லுங்க சார். அந்த ஆய்வெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க இதெல்லாம் இதே விஷயத்தை திருப்பி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? ஒரு கர்நாடகால ஒரு கம்ப்ளீட் வில்லேஜ் சம்ஸ்கிருதத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கர்நாடகால தான் மெட்ரோ வாட்டர் வரும்போது ரக்ஷன் வேதிகான்ற ஒரு அமைப்பு இந்தியில இருக்கிறதுனால அங்க போய் தார் கொண்டு அழிச்சாங்க. 65ல தமிழ்நாட்டுல எது வந்ததோ அதே கர்நாடகால தான் ரக்ஷன் வேதிகா அமைப்பு செஞ்சிருக்கு. இல்ல ஒரே செகண்ட் நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு கர்நாடகால இருக்கீங்க, ரக்ஷன் வேதிகா யாருக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னா நான் சொல்றேன். கர்நாடகால ஒரு வில்லேஜ் முழுக்க சம்ஸ்கிருதத்திலே பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தொன்மையான மொழி. ஆனா அதுல அதை பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டா சொற்ப எண்ணிக்கை. அது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்றீங்க. அது ஒண்ணு. நான் அது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது அதனால ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன படிக்க தெரியும், அதனால முட்டா போயலாம்னா என்ன சம்ஸ்கிருதம் தெரியும் சார். நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் படிக்க தெரியும். அதே மாதிரி ரிசைட் பண்ண தெரியும் எனக்கு. ஆகவே எனக்கு நீங்க ஒண்ணு என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க பேச தெரியும் எழுத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எழுத தெரியும் பேச தெரியாதுன்னு சொல்றீங்க. அது என்ன? அது பழக்க வழக்கம். இப்ப நான் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழ்ல பேசுறேன், இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி பழக்கத்தினால ஆரியம் வழக்கொழிந்துன்னா பேசுவதில்லை, வழக்கு இல்லை. வழக்கில் ஒளிந்து போன மொழி. 2 பேரும் ஒரே தான் சொல்றீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நாட் an extinct language. இது இன்னும் ஒரே அடியா அழிஞ்சு போச்சு நீங்க அந்த மாதிரி அதுல காணா போன ஒரு மொழிங்கிற மாதிரி அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஒயிட் ஹவுஸ்ல நான் அதை ஆரம்பிச்சேன். நீங்க அப்புறம் வேற யார்கிட்ட போனீங்க. ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்கால அங்க ஒரு ஸ்ரீருத்ரத்தை யார் 2 அமெரிக்கர்கள் பிரமாதமா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்க? திரையம்பகாய திருகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாயன்னு யார் சொல்றான்னு நான் சொல்லல சார். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு கொஞ்சம் படிச்சோம்
ஸ்ரீருத்தம் தெரியுங்கிறதுனால நான் சொல்லல. இது 2 அமெரிக்கர்கள் அற்புதமா பாடுகின்றார்கள். சரி, அதை கேட்கறதே அதுல என்ன அதனால அங்க சார் நீங்க இங்க நான் என்ன ஒரே செகண்ட் ஒரு நாட்டுல மக்கள் வரிப்பணத்துல இருக்கிற ஒரு அரசாங்கத்துல ஒரு மொழிக்கு முன்னுரிமை தரலாமா? எல்லா மொழிகளும் சமமா நடத்தப்பட முடியாதான்னு கேட்கும்போது அமெரிக்கால 2 பேர் பேசுறாங்க, துபாயில 4 பேர் பேசுறாங்க. சொன்னீங்க இல்லையா? ஒரே செகண்ட் இருங்க சார், ஒரு நிமிஷம். வெயிட் a minute. நீங்க அடுத்து பேசுங்க. இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நான் நீங்க இப்ப தமிழ் இருக்கையை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க அதே ஹார்வர்டுக்கு போங்க. சமஸ்கிருத இருக்கை ஆல்ரெடி இருக்கு. அதான் சார், ஆகவே அது நிறைய பேர் படிச்சு ஹார்வர்ட்ல இருக்கிற மொழிகள்ல உயிரோடு இருக்கிற மொழிக்கு இருக்குன்றதே தமிழுக்கு தான் வரப்போகுது. மீதி மொழி எல்லாம் பேசுறதுக்கே ஆளு அப்படி இல்ல. இதுல இருக்கு. நீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, சிகாகோ யூனிவர்சிட்டி இருக்கு, எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய பிரமாதமா பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சார். வெளிநாட்டுல வந்து ஜோசப் கான்ஸ்டன்டைன் இங்கிலீஷ்மேன். உங்க பேர் எடுத்துக்கங்க, இவர் பேர் எடுத்துக்கங்க, இவர் பேர் எடுத்துக்கங்க, தியாகு பேர் எடுத்துக்கங்க, என் பேர் எடுத்துக்கங்க. எல்லாமே சமஸ்கிருதம் தான். திருத்தியாக வழக்கு ஒழிஞ்சுது. திருத்தியாக இரண்டும் ஒன்றிலிருந்தான் வந்தது. அதுக்கு நிறைய காரணம் சொல்ல முடியும். அந்த கருத்தே மொழிதல் என்பதிலிருந்து வருகிறது. தாய்மொழியை எப்படி சொல்றோம்? மதர் டங் என்று சொல்றோம். டங் வாயில் பேசாத மொழி மொழி அல்ல. அது வெறும் டயலெக்ட் ஆகிடும் பேசினா கூட. அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் மற்றதெல்லாம் வரணும். மொழி வரலாற்றில் சமஸ்கிருதம் என்ற ஒரு மக்கள் மொழி வழங்கியதாக எந்த சான்றும் இல்லை. அது இவர் மகா பெரியவர் இவர் காஞ்சி பெரியவர் மிக தெளிவாக சொல்றார். சம்ஸ்கிருத் என்றால் என்ன? வெல் மேடு என்று பொருள். இது நன்கு செய்யப்பட்ட மொழி, செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழி, இயற்கையிலிருந்து வந்த மொழி அல்ல. அந்த மொழியில் நல்ல இலக்கியங்கள் இருக்கு, தொன்மையான மொழி, ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய மொழி. அவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் சமஸ்கிருதம் படித்தவர்கள் டாங்கே படிச்சிருக்கிறார். அதனால தான் அவர் பண்டைய இந்தியா எழுத முடிஞ்சு. பெரிய வரலாற்று அறிஞர்கள் கொசாம்பி போன்றவர்கள் சமஸ்கிருதம் படித்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது ஒருபோதும் அதனாலேயே அது உயிருள்ள மொழி ஆகாது. உயிரோடு இருந்து செத்து போன மொழி அல்ல, என்றைக்கும் உயிரற்ற மொழி. நான் ஒன்று கேட்குறேன், இந்த சென்னையில் நீங்கள் எங்கெங்கேயோ கிராமத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு சான்ஸ்கிரிட் கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியினுடைய பெயர் பலகை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் சமஸ்கிருதத்தில் எழுதி வைக்கவில்லை? ஏன் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு போட்டிருக்கிறாங்க? நீங்கள் அங்கே பஸ் ஸ்டாப்பு கூட நம்மெல்லாம் வள்ளுவர் சிலை கேட்போம், மற்றவங்க சான்ஸ்கிரிட் காலேஜ்னு கேட்பாங்க. அந்த ஸ்டாப்பிங்க்கு பேரே 2 பேர் இருக்குது, 2 கண்ணோட்டத்திலேருந்து வர்ற பேர் அது. அங்கே வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதி வச்சாதான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு கருதுறாங்க. இன்னும் சொல்ல போனால் யாருக்குன்னா, திருமண வீடுகளில் மந்திரம் சொல்கிறாங்க பாருங்க, நான் தேங்காய் எடுத்து இந்த இடத்துல வச்சேன், வெத்தலை எடுத்து இந்த இடத்துல வச்சேங்கிறதுக்கெல்லாம் வந்து வடமொழியில் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சோமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இந்த மந்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால அவர்கள் அந்த மொழியில் பாண்டித்தியம் உடையவர்கள் அல்ல, அந்த மொழி கற்றவர்கள் என்று பொருள் இல்லை. சுலபமாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல பாருங்க, சித்திர் பவா கர்மஜா அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு தெரில. நம்ம ஆரியவர்த்தம் பரத கண்டே என்றெல்லாம் சொல்கிறதுனாலேயே அதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு சில மந்திரங்கள், அவ்வளவுதான், குறிச்சொற்கள். எனவே அந்த மொழியை பற்றிய விவாதமாக இதை மாற்ற வேண்டாம். நான் இங்கே விவாதம் எனக்கு முக்கியமாக என்னென்னா, ஒன்று, இதுக்கு சட்டம் என்ன இருக்குங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகலை. அப்படி பார்த்தா இந்திய அரசமைப்பு சட்டம் தெளிவாக சயின்டிஃபிக் டெம்பரை ஒரு கடமையாக சொல்லுது. அறிவியல் உணர்வை வளர்க்கணும். அறிவியல் உணர்வு என்பதும் இந்த பாடல்களும், அல்லது நம்முடைய பிரதமர் போன்றவர்கள், வாஜ்பாய் போன்றவர்கள், அல்லது இன்னைக்கு இருக்கிற மோடி போன்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னும் இந்திரா காந்தி போய் ஒரு நிர்வாண சாமியார் ஆசி வாங்குறது சயின்டிஃபிக் டெம்பரா? இது எதுவுமே சயின்டிஃபிக் சார். அது ஏன் சார்? அது ஏன் சம்பந்தம் இல்ல சயின்டிஃபிக் டெம்பர் ஒரு அறிவியல் சொல்லி தருகிற ஒரு நிறுவனத்தில் மகா கணபதி பாடுவது சயின்டிபிக் டெம்பர் அல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அறிவியல் நீங்க வந்து தனியா நீங்க ஒரு நிறுவனம் ஒரு கோயில் கட்டி பாடுங்க, உங்க வீட்டில் பாடிங்க, அல்லது அதுக்கான ஒரு மாணவர் அமைப்பை பாடுங்க. அரசு செக்குலர் ஸ்டேட் என்று சொன்னால் நீங்க அதுலயும் அந்த நம்ம அதுல வலியுறுத்தக்கூடிய, நீங்க பகவத்கீதையிலேருந்து எடுத்து போட்டிருக்கிறதே சமூக நீதிக்கு எதிரான வாசகம், கர்மயோகம் 4:13 அல்லது 12 இது சொல்லுதுன்னா அடுத்ததுதான் சொல்லுது மாயா வர்ண சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம்னு சொல்றது. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. நான் சொல்ல வரேங்க, அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க சார். தர்மம் கர்மம் தண்டம் என்ற கொள்கையை வலியுறுத்துகிற ஒரு இலக்கிய வாசகத்தை எடுத்து போடுறீங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு போட முடியாத? யார் அவங்க வச்சுக்க போற? இது வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளை, ஒரு மதம் சார்ந்த ஒன்று, எல்லா மதத்துக்கும் சமத்துவம் கொடுப்பதும் அல்ல, மதம் சார்ந்த ஒரு பாடலை பாடுவது தவறு.
அந்த அடிப்படையில் நம்ம பேசுறோம். இது சட்டம் இருக்கா, ஆணை இருக்காங்கிறதெல்லாம் இது வெறும் இந்த ஒரு பாட்டிலேருந்து மட்டும் வர்றதல்ல. இது ஒரு பெரிய நோயினுடைய ஒரு சின்ன அறிகுறின்னு நான் வாதிடுறேன். இது சரின்னு நான் சொல்லலை, இது தப்பு. எல்லாரும் சொல்ற போல நானும் சொல்றேன். இப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்கணும், இந்த பாடலை பாடியிருக்க கூடாது. அதை விட முக்கியம், தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதை விட முக்கியமானது ஒரு அரசு விழாவில் இந்த மகா கணபதி பாட்டை பாடியிருப்பது. அது இங்கிலீஷ் வடமொழியில் பாடியிருந்தாலும் சரி, அல்லது தமிழ்லேயே பாடியிருந்தாலும் சரி, துங்க கரிமுகத்தோடு அதை பாடினாலும் சரி, எதை பண்ணாலும் தப்பு தான். அதை பாடியிருக்க கூடாது என்பதை உங்களுக்கு கடவுள் சார் அவர் என்ன சொன்ன ஒரு சாக்கின் ஐம் சாரி சதுர்வர்ண மயா சிருஷ்டத்தை பத்தி உடனே சொல்லிவிட்டார். அடுத்த அவர் சொல்ல மாட்டார். அவர் ஏன்னா குண கர்மத்தை பத்தி பேசுறது. அதனால அதுக்கு நான் இன்னொன்னு நம்முடைய நண்பர் ஒரு நிமிஷம் எடுங்க சார், தமிழ்ல சொல்லிட்டு போங்களேன். நான் அதான் அவரே அதுக்கு விளக்கம் காட்டிட்டு இருப்பாங்க சார். நீங்க வந்து என்னதான் சொல்றீங்க, நீங்களே 1000 தடவை சொல்றீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அவரே கோட் பண்றது தோழரே கோட் பண்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமை. அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். பிறப்பில் சமம்ன்றதுதான் பகவத்கீதை வலியுறுத்துது. இருங்க, பார்த்தன் சாரதியிடம் கேட்கிறான், போருக்கு போகலான்னு சொல்றீங்க, நம்முடைய குலப்பெண்களை கற்பழித்து விட்டால் குல தர்மம் என்ன ஆகுதுன்னு கேட்கிறான். இது எந்த குலம் சார்? இதை வந்து சங்கராச்சாரியார் எழுதியிருக்காரு, தெய்வத்தின் குரல்ல எழுதியிருக்கிறாரு. பிறப்பின் அடிப்படையில் தான் குலம். இதை சொல்றது அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. குணத்தின் அடிப்படையில் குலம்னா குணம் எங்கிருந்து வருதுன்னா பிறப்பிலிருந்து வருகிறது. சங்கராச்சாரியர் தெய்வத்தின் ஆதாரம் இது. எங்கே பிராமணன் எழுதினார்? ஒரு பிராமணனை காட்டுங்க. இந்த ஐஐடியில இயக்குநர்களா வந்திருக்கிற ஐயங்கார்ல ஒரு ஐயங்கார காட்டுங்க. இவர் பிறப்பினால் வரவில்லை, படிப்பினால் வந்தார். ஒரு ஐயங்கார காட்டுங்க, இந்திரனை காட்டுங்க, இவனை காட்டுங்க, யாராவது ஒருத்தர் காட்டுங்க சார். நான் ஒரே ஒரு விஷயம் நான் விட்டா நான் சொல்ல விரும்புறேன். ஒரே ஒரு பிராமணன் சார், நான் இவன் பிறப்பினால் வந்தவன் இல்ல. சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த பகவத்கீதையில பார்த்தன் சொல்றாங்கிறது இருக்க, அதை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு பகுதியை எடுத்துக்கிறார். அடுத்ததுல முட்டா பையில நீ என்னடா எங்கடா உன்னோட கற்பனை எல்லாம் போறது, எவன்டா உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கிருஷ்ணன் சொல்றான். அடுத்த அத்தியாயத்துல வருது. அதையே நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க பாருங்க, அது முதல் வரைக்கும் நீங்க நிறுத்திக்கிறீங்க. அடுத்த அத்தியாயத்துல இப்படிதான் முட்டா பையில எங்கடா வந்து தெரியும் நீங்க என்ன சார்? சார் எனக்கு பகவத்கீதை படிச்சு கர்மயோகம் வந்து நீங்க வந்து தப்பான வழியில கோட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். காஞ்சி சங்கராச்சாரியர், மறைந்த சந்திரசேகர சங்கராச்சாரியர் என்ன சொன்னார்னா, 1932 சுவாமிகள் அருளிய நன்னறிகள் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறார். அதுல எந்த காலகட்டத்திலும் எந்த நாட்டிலும் சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழியாகவும் இருந்ததில்லை என்பது தெளிவாக பதிவு செஞ்சிருக்கார். மொழி என்பது மனிதனுடைய விழி, அது மனிதனுடைய கடைசி மான உணர்ச்சி. அதற்காக தான் நூற்றுக்கணக்கான பேர் தீயிலே தங்களை எரித்து கொண்டார்கள். அந்த வகையில் இவங்க சொல்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் இடி விழுந்த வீட்டை பூகம்பம் தாக்குவதை போல இன்னைக்கு ஹரியானாவுடைய முதல்வர் ராம்விலாஸ் சர்மா அவர்கள் சொல்றார்கள், இனி பள்ளிக்கூடங்களிலே நாங்கள் வந்து காயத்ரி மந்திரத்தை தான் ஓதச் சொல்ல போகிறோம் என்பதை அரசு ஆணையாக போட போகிறோம் என்று சொல்கிறார். சொன்னா இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது அவங்க தான் விளக்கணும். எனக்கு இந்த பெரிய படிப்பெல்லாம் தெரியாதுங்க, நான் பாமரன், புரியுதுங்களா? அதனால் இந்த நாட்டினுடைய மரபு வழக்கம் என்று எல்லாம் நாம் கடைபிடித்து வருகின்ற அமைதியாக போய்கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஜீரணித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இன்றைக்கு எல்லா மதத்தினுடைய சின்னங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதத்தினுடைய வண்டிகளிலும் அவருடைய கடைகளிலும் மட்டுமே தான் பார்க்க முடியும், வேறு எங்குமே பார்க்க முடியாது. எனவே கொல்லந்தெருவில் வந்து ஊசி விற்கின்ற கதையை நாம் செய்யக்கூடாது. புரியல என்ன நீங்க சொல்றீங்க? கொல்லந்தெருவில் வந்து ஊசி விற்பது, அதாவது ஐஐடி மத்திய அரசாங்கத்தோட பணத்தில் நடக்குது. பெரும்பான்மை உழைக்கும் மக்களும் வரி செலுத்துறாங்க, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் வரி பணம் செலுத்துறாங்க. ஒரு மொழிக்கு ஏன் நீங்க வந்து ஒரு ஸ்லோகனை எடுத்து நீங்க வந்து வச்சிருக்கீங்கன்னு அவர் கேட்கிறது. அங்கே பாட கடவுள் வாழ்த்து என்று சொல்லும்போது 2 மாணவர்கள் சமஸ்கிருத பாட தமிழ் தாய் பாட வேண்டிய இடத்துல சமஸ்கிருதத்தை பாடுறீங்களா? தமிழ் தாய் பாட வேண்டிய கட்டாயமும் சட்டமும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. தியாகு அவர்களே, நான் சொன்னா நீங்க நம்ப வேண்டாம், அவரே சொல்றார். உண்மை அதுதான். தமிழ்தாய் எங்கே பாடப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. சட்டம் இருக்கும் பொழுது தமிழ்தாய் பாடவில்லை என்ற குற்றத்திற்கு அவர் ஆளாக மாட்டார்கள். ஆனால் பாடினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது நாம் பழக்க வேண்டும், நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அது தன்னால் வர வேண்டும் அல்லது சட்டம் போட வேண்டும். பழக்க வேண்டும் அப்படின்றதுலயும் சட்டம் போடணும்ன்ற உங்களுடைய நிறைவு கருத்தை இப்போ ஜனகணமன என்ற அந்த பாட்டு தேசிய பண், அதுல ஒரு தமிழ் சொல் கிடையாது, திராவிடம் கூட தமிழ் இல்லை. அப்போ அந்த பாடலுக்கு நாம் மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? அது பழகிவிட்டதா இல்லையா? அதுபோல் இதுவும் பழகும். நாம் சொல்லுகின்ற விதத்திலே சொன்னால் பழகும். எடப்பாடி அவர்கள் இங்கே மோடி வந்தபொழுது அவருக்காக ஒரு பரிசு பொருளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கொடுத்தார். இதே கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் போப்பாண்டவர் வந்த பொழுது அவருக்கு ஒரு பரிசை கொடுத்தார். எந்த பரிசு? பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்தார். கம்யூனிஸ்ட் முதலமைச்சர். இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். ஆகவே அதையெல்லாம் மதமாக பார்க்கவில்லை. நாம் அதைத்தான் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். மொழி உணர்வை தூண்டி, மொழி உணர்வு உணர்ச்சிகளை தூண்டி, உணர்வு அல்ல. மொழி உணர்வு என்பது இலக்கியங்கள் படைக்க வேண்டும், சிற்றிலக்கியங்கள் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். இப்பொழுது தமிழ் ஆர்வம் எங்கே? லகரமே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாம் தமிழை இட்டு சென்றிருக்கிறோம் 50 ஆண்டுகளா. எனவே இதனை புரிந்து கொண்டு ஒரு மொழி ஆதிக்கத்துக்கு ஆதரவா இருக்கணும்ன்றீங்களா அல்லது அனைத்து மொழியோட சமமா நடத்தப்படணும்? ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை நான் இவர் சொன்னார். கர்நாடகா இடையிலே பேசும்பொழுது கர்நாடகா இதே சித்தராமையா நம்பூதிரிபாடு செய்தாலும் இதே சித்தராமையா எல்லா ஜாதியினரையும் அழைத்து சமஸ்கிருத ஸ்லோகங்களை வகுப்புகளை நடத்தி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கர்நாடக அரசு பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறது, வேத பாடசாலைகளை. இவருக்கு தெரியாது, சமஸ்கிருதம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில படிச்சவங்க வேலை அரசாங்கத்தின் அரசு ஆணை கிடைக்கல அவங்களுக்கு. நான் ஒரே அது அவர் ஒத்துக்க மாட்டார். ஒரு லைன் தான் நான் பேசுறேன். தயவுசெய்து அது அந்த ஆகம கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல தான் நீங்க வந்து அனைவரும் அர்ச்சகர் ஆகிறது அப்படிங்கிறது முடியாது. அது தமிழ்நாட்டில் தான் ஆகம பயிற்சி கொடுக்குறாங்க. சார் அந்த ஆகம பயிற்சியில இங்க செல்லுபடி ஆகாது சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆகம கோயில்கள் என்பது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து வேத ஆகம பள்ளிகளை தொடங்கினாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லா 35,000 கோயில்களுக்கு மேல இருக்கு. அதுல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்து மயிலாப்பூர் கோயிலுக்கு மத்த அந்த ஆகம கோயில்களுக்கு மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250-300 கோயில்கள் தான் இருக்கு. மத்த எல்லா கோயிலும் யார் வேணாலும் நீங்க பயிற்சி பெற்று வந்தாலும் உள்ள விட மாட்டாங்க சார், விட மாட்டாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். என்னோட நிறைவு கருத்தை முடிச்சுக்கிறேன். வழக்கொழிந்த மொழி என்று பேசுவதில் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிறப்பு நாள் வித்தியாசம் இல்ல, இது வந்து பகவத்கீதையே சொல்லுது. அதான் உண்மை. இப்போ வந்து பயிற்சி எடுத்து வந்தாலும் மொழி அடிப்படையிலே பாரபட்சம் நடத்தப்படுகிறது. நீட் எக்ஸாம்ல தீபக் மிஸ்ரா தலைமையில சொன்னாங்க, why 2 different sets of question papers were given. அதாவது பிராந்திய மொழியில் எழுதுவர்களுக்கு ஏன் மாறுபட்ட கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இதுல டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கிறது என்பதை அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் தீபேந்தர் சிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே மொழியின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். திரு தியாகு, அதாவது இதில் அடிப்படை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்கு அது இன்றியமையாது. எந்த ஒரு நிறுவனமும் தமிழை புறக்கணித்து விட்டு, தமிழை புறக்கணிய வெறும் வாழ்த்து பாடுறதில் மட்டும் நான் சொல்லலை, கல்வி மொழியாகவும் தமிழ் தான் இருக்கணும். அது இல்லைன்னா தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்துக்கு வேலை இருக்கக்கூடாது. இந்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி. அந்த முறையில் IITE என்பது தமிழை மறுக்கிற, சமூக நீதியை மறுக்கிற, தமிழ்நாட்டுக்குள் ஒரு வர்ண தர்ம தீவாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும்தான் இது. இதோ இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 2 பேர் மன்னிப்பு கேட்டால் அது முடிஞ்சு போயிடுன்னு கருதக்கூடாது. IIT என்பதை முழுமையா அடியோடு மாற்றி அமைக்க. திருச்சியில NIT இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கருத்தரங்களுடைய தொடக்க நிகழ்ச்சிகள்லாம் கணபதி வந்தனம் அல்லது சமஸ்கிருத ஸ்லோகங்கள் ஒரு முறையாக வைத்து எல்லாவற்றையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். எல்லாவற்றையும் ஏன்னா இது எதுவுமே தரமான கல்வி நிறுவனம் உருவாக்கலங்கிறதுக்கு இப்ப இந்தியாவுக்குள்ள பெரிய நிறுவனம் தான் இவங்க சொல்ல முடியுதே தவிர உலகத்தில் சிறந்த நிறுவனம் IIMஐயோ IITயோ எதையும் சொல்ல முடியல. 400-500 தள்ளி போய் கிடக்கிறது. உங்களுக்கு தாய்மொழி கல்வி இருக்கிற நிறுவனங்கள் தான் ஒரு டென்மார்க்கோ, நார்வேயோ, பின்லாந்தோ, ஒரு நெருங்கினாவோ அடைஞ்சிருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. எனவே ஒரு அடிப்படை கேள்வியாக இதை முன்வைத்துக் கொண்டு இதை ஒரு எச்சரிக்கையாக கருதி அடியோடு மாற்றத்துக்கான பாடுபடணும் நம்ம. நன்றி, உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.